அப்கமிங் வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்த சீரியல் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக வேகமாக போகுது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதாவது புதுசாக ஒரு மாப்பிள்ளை வரான்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தா நீங்களே அசந்து போயிடுவீங்க. அதை பார்க்குறதுக்குலாம் நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாரதி வந்து வீட்டில் இருமா, நீ ஆஃபீஸுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரத்னம் சொல்லியிருந்தாங்களே. சரின்னு சொல்லிட்டு போய் ரூமில் உட்காந்து அழுத மணிக்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. பாரதி மட்டும் தனியாக ரூமுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டிருந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதாவது கார் ஹாரன் சவுண்ட் அடிக்குது. உடனே நம்ம ரத்னம் போய் வந்து வெல்கம் பண்ணி கூப்பிட்டு வராரு. வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்தோடனே எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்ச உடனே நம்ம பாரதி வந்து கிளம்பாமே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைல்ல, அதனால் கிளம்பாமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து போய் கிளம்பி கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேண்டாம் வெறுப்பா வந்து பாரதி கிளம்புறாங்க. கிளம்பி புது சேரீயெல்லாம் கட்டி வந்து நிற்கிறாங்க. போம்மா போ, டீ கொண்டு வா, டீ கொண்டு வந்துக்கிட்டு மாப்பிள்ளைகிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரத்னம். சரின்னு சொல்லிட்டு டீ கொண்டு வராங்க. பாரதிக்கு வந்து மாப்பிள்ளை முகத்தை பார்க்கவே விருப்பமே இல்லை. டீயை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பார்க்காமே இருக்காங்க. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்ச தலை நிமிராமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரத்னம் வந்து சொல்கிறாரு, என்னம்மா பாரதி, பாருமா ஒரு தடவை மாப்பிள்ளை முகத்தை பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லு, அதுக்கடுத்து மேற்கொண்டதை நம்ம பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா அங்கே வந்து பார்த்தா நம்ம ஆதி உட்காந்துருக்காரு. ஆதியை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆகிடுது நம்ம பாரதிக்கு. பயங்கரமான ஷாக்கை விட அவங்க முகத்தில் ஒரு பயங்கரமான சந்தோஷம். நம்ம ஆதி பார்த்தா உட்காந்துக்கிட்டே வந்து பாரதியை பார்த்து கண்ணடிக்கிறாரு. உடனே எனக்குள்ளே வந்து ஒரு லவ் சாங் மாதிரி போடுது. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தனமும் மரகதமும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடி புதுசாக ஒரு மாப்பிள்ளை வரான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், கடைசியில் பார்த்தா வேறு யாரோ வருவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா நம்ம ஆதியை கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. என்னடி உங்கள் அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம் சொல்கிறாங்க. அதாம்மா எனக்கும் புரியலை, என்ன அப்பா என்ன பண்ணுறாரு, எது நினைக்கிறான்னு யாருக்குமே புரிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பிடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்டதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு ஆதியும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஆதி வந்து கிளம்பும்போது வந்து அங்கே போய் வெளியில் நின்று திரும்பி பார்க்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு உள்ளே இருந்துட்டு நம்ம பாரதி வந்து ஆதியே வச்ச கண்ணு இருக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க. எப்படியோ அவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் வந்து பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும்.